மணிகண்டன் பண்டிதர் கூட விவாதம் பண்றதுக்காக சபைக்கு வர்றதையும் அவரை பண்டிதர் அலட்சியமா நடத்துறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மணிகண்டன் அந்த பண்டிதரோட காலில் விழுந்தாலும் அவர் கால நகர்த்திக்கிறாரு. இருந்தாலும் மணிகண்டன் அவையில இருக்க மத்தவங்களை வணங்கிட்டு உட்கார்றாரு. அடுத்த காட்சியில வைகுண்டத்தை காமிக்கிறாங்க. அங்க நாராயணன் மகாலட்சுமி கிட்ட அந்த பண்டிதரோட அகம்பாவத்தை கவனிச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, மனிதர்களுக்கு நான் தான் அப்படிங்கிற அகம்பாவம் நிறையவே இருக்கு. அவங்க நிக்கிறது நடக்கிறதுன்னு இயக்கம் எல்லாமே மகாவிஷ்ணுவான உங்களோட விருப்பத்தின் படிதாங்கிறதா உங்களுக்கு தெரியறது இல்ல. இதோட விளைவா என்ன நடக்குதுன்னா அப்படிங்கவும் நாராயணன் திரும்ப அவங்க ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சம்சார சாகரத்திலையும் உழந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாரு. உடனே இவங்களும் இவ்வளவு படிச்சிருந்தோம், அவருக்கு அகங்காரம் அவரை விட்டு போகலையே, அவருக்கு இப்ப என்ன நடக்க போது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. இவரும் அவரோட புண்ணிய காலம் ஆரம்பமாயிடுச்சு, ஏன் கவனி அப்படிங்கிறாரு. அந்த அம்மாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்க திரும்ப அரசவை காமிக்கிறாங்க. பட்டி சாஸ்திரல் கிட்ட ராஜாவே சொல்றாரு, எங்களோட அரசவைக்கு நீங்க வந்திருக்க நாங்க புண்ணியமா நினைக்கிறோம். அதே நேரம் புண்ணியத்திலையும் பாரம்பரியத்திலையும் உயர்ந்து விளங்குற இந்த பந்தல ராஜ்யத்தோட அரசனா நான் சொல்றேன், உங்களோட நிபந்தனைகள் எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றுறோம், ஆரம்பிக்கலாம் அவையே அப்படிங்கிறாரு. அந்த பண்டிதர் ரொம்ப அகம்பாவமா, என்னோட நிபந்தனைகள் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன பையங்கிறதுக்காக எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு வருவேன். அந்த கேள்விக்கு உன்னுடைய பதில் தவறா இருந்துச்சுன்னா 101 வராக நீ எனக்கு தரணும். சரியா இருந்துச்சுன்னா நான் கொடுப்பேன். ஆனா 5 கேள்வியில் கேட்பேன். அந்த கேள்வியில ஏதோ ஒண்ணு தவறா இருந்துச்சுன்னா அது வரைக்கும் குமாரனுக்கு என்ன பணம் கொடுத்துருக்கணும், அந்த பணம் எனக்கு சொந்தமாயிடணும் அப்படின்னு சொல்லவும் ராஜா சொல்றாரு, உங்களுக்கு பணம் தானே முக்கியம், கண்டிப்பா தரேன், நீங்க சபையை ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. என்னுடைய முதல் கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் ஒரே வார்த்தையில இருக்கணும், சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு மணிகண்டன் சொல்லவும் அஸ்மின் ஸ்வேதி முராரி அப்படிங்கிறாரு. இதுக்கு மணிகண்டனும் பதிலா கே அப்படிங்கிற ஒரே எழுத்து சொல்றாரு. பதில் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பண்டிதருக்கு இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. சரியான பதில் தான் அப்படிங்கிறாரு. அங்க இருக்க ஆலோசகர் இதுக்கான அர்த்தத்தையும் சொல்லு மணிகண்டா அப்படின்னு கேட்கிறாரு. ராஜாவும் சாதாரண மக்களுக்கும் புரியணும், அதனால இதுக்கான விளக்கம் சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. மணிகண்டனும் காஷ்மீர் ஸ்வேதி முராரி அப்படின்னா முராரி என்று அழைக்கப்படுற இறைவன் எங்க வசிக்கிறார் அப்படிங்கறதா கேள்வி. கே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வெள்ளம், அதாவது தண்ணீர் பாட்கடல்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு. ராஜாவுக்கு இது கேட்டு ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்வியை பண்டிதர் கேட்கிறாரு. இந்த கேள்விக்கான பதில நீங்க 2 எழுத்துக்களை சொல்லணும் அப்படிங்க. 2வது கேள்வியும் கேட்கவும் அதுக்கு மணிகண்டன் இதுக்கான அர்த்தத்தையும் சொல்றாரு. காக்கை எங்கே வசிக்கும் நீங்க கேட்டீங்க, அதுக்கான பதில் இந்த 2 எழுத்துக்கள் தான், ஷவத்தில் அப்படிங்கிறாரு. அடுத்த கேள்வி பண்டிதர் கேட்கிறார், ஓ நிஷேதக அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இதுக்கான பதிலும் ஒரு எழுத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கும் கூட இருக்கிறவன் அதையே திருப்பி சொல்ல மணிகண்டன் நான் அப்படிங்கிற எழுத்து சொல்றாரு பதிலா. இந்த கேள்விக்கான பதில் இல்லை அப்படிங்கறதான் நான் அப்படிங்கிற ஒரே எழுத்துல நான் சொன்னேன் அப்படின்னது பண்டிதர் இதுவும் சரியான பதில் தான் அப்படிங்கிறாரு. குமாரன் கண்டிப்பா பெரிய பண்டிதன் தான் அப்படின்னு இப்பதான் மனசோட ஒத்துக்கிறாரு. இன்னும் 2 கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன், அந்த ஸ்லோகத்தோட ஒரு பாதியை சொன்னா மிச்சம் இருக்கிற பாகத்தை உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுங்க, நான் பதில் சொல்ல முயற்சி பண்றேன் அப்படிங்கிறாரு மணிகண்டனும். ஆபதி கிம் கர்ணியம் அப்படின்னு கேட்டதும் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாய அப்படின்னு மணிகண்டன் பதில் சொன்னதும் திரும்ப அடுத்த கேள்வியும் கேட்கிறாரு. தத் ஸ்மரணம் கிம் குருதே அப்படின்னு அடுத்த கேள்வியும் கேட்கிறாரு. பிரம்மாதீனபி இங்கரி குருதே அப்படின்னு பதில சொல்லி முடிக்க அந்த பண்டிதர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு குமாரன் கண்டிப்பா சரஸ்வதியோட அவதாரம் தான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிட கூட இருக்கிறவன் அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ சொன்ன லோகத்துக்கான பொருளையும் எல்லாருக்கும் சொல்லு மணிகண்டா அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லவும் மணிகண்டன் ஆபதி கிம் கர்ணியம் அப்படின்னா ஆபத்து வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாய, அதாவது சாட்சாத் அந்த பராசக்தியோட திருப்பாதங்களை நினைக்கணும். தத் ஸ்மரணம் கிம் குருதே அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாரு. எந்நேரம் அவளுடைய திருப்பாதங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமா என்ன நடக்கும்னு கேட்டாரு. அதுக்கு பதில் பிரம்மாதீனபி இங்கரி குருதே, அதாவது பிரம்மாவும் சேர்த்த தேவர்கள் எல்லாருமே நமக்கு சேவகர்களா மாத்தக்கூடிய சக்தி உள்ளது அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.